அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மார்கழி மாதத்திற்கான நட்சத்திர பலன்களை தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும். குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல சற்று குறையும். சண்டை போட்டு சென்றவங்க திரும்ப வந்து சேருவாங்க. பொருளாதாரம் நல்ல விதத்துல இருக்கும். இதனால சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியா நடந்தேறும். குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல இடத்துல திருமணம் கைகூடி வரும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் புதிய வீடு வாகனம் வாங்கி மகிழ்வாங்க. உங்க பல நாள் திட்டங்கள் நிறைவேறும். கனவுகள் நிறைவேறும். வழக்குகள் சாதகமாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா இருந்த இழுபறியான நிலை ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். சிலருக்கு உத்தியோகத்துல விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்கள் கூட இனிவரும் காலகட்டத்துல உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. சிலருக்கு அரசு வழியில ஆதாயம் இருக்கும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியா பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த கடும் போட்டிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். புதிய திட்டங்கள் தீட்டி வாடிக்கையாளர்களை சிலர் கவருவீங்க. இதனால விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி இருக்கும். சிலருக்கு அரசு வகையில சலுகைகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமா இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்க பெறுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இதனால வருமானத்துல இருந்த தொய்வு நிலை மாறும். அதே மாதிரி சில கலைஞர்களின் திறமைய அரசு அங்கீகரிக்கும். விவசாயிகள் நல்ல மகசூலை இந்த காலகட்டத்துல பெறுவாங்க. சிலருக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல இடத்துல வரன் வந்து சேரும். திருமணம் ஆன பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பெண்களுக்கு அரசு வழியில ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமா நல்ல தகவல்கள் சிலருக்கு வந்து சேரும். மாணவ மாணவிகள் படிப்பின் அருமை தெரிந்து இனிவரும் காலகட்டத்துல படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. சிலர் விளையாட்டு துறைகள்ல சாதிக்க வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இப்படி அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்களை இந்த காலகட்டம் கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த மார்கழி மாதத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகளால நிறைய பேருக்கு உண்டாகும். பரணி நட்சத்திரத்திற்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா ஒரு விதமான அசதி, சலிப்பு இதெல்லாம் சிலருக்கு உண்டாகலாம். உணவின் மீது அக்கறை குறையலாம். மொத்தத்துல உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். இருந்தாலும் அதை சமாளிச்சு நீங்க வெற்றி காண்பீங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். மருந்து உட்கொள்ளும் சமயத்துல அதன் காலாவதி தேதியை பார்த்து சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது. நீங்களா மருத்துவர் அறிவுரை இல்லாம மருந்துகளை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்தேறும். திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சிலருக்கு தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அவ்வப்போது உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தரப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால வேலை பளு சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்க உழைப்பு வீண் போகாது. நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கத்துப்பீங்க. அதெல்லாம் எதிர்காலத்துக்கு மிகவும் உபயோகமானதா இருக்கும். மற்றபடி உத்தியோகத்துல சக ஊழியர்களோட இருந்த பனிப்போர் விலகும். தொழில் அல்லது வியாபாரத்துல பழைய கடன்கள் சிலருக்கு அடைபடும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அனைத்து தரப்பினரும் ஓய்வில்லாம உழைக்க வேண்டி இருக்கலாம். ஆனாலும் உங்க உழைப்பு வீண் போகாது. அது எதிர்காலத்துல நல்ல விதத்துல பலன் தரும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு லாபம் தந்தாலும் பணம் எண்ணி கொடுக்கும் சமயத்துல கூடுதல் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குறிப்பா வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து அல்லது பிறருக்கு ஷூரிட்டி போடுறது தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சா நல்ல உயர்வுக்கு செல்ல முடியும். சிலருக்கு தலைமையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும்.
புதிய பொறுப்புகள் சிலருக்கு தரப்படலாம். விவசாயிகள் தெய்வ அருளால எதிர்பார்த்த மகசூல இறுதியில் பெறுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இருந்தாலும் கேட்ட பணம் தரப்படல அப்படிங்கிற ஆதங்கம் சிலருக்கு இருக்கும். சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் உண்டாகும். வேலை அல்லது உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய ஆடம்பர பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளால சிலர் பெருமை அடைவீங்க. சிலருக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். சீட்டு கட்டுதல், தனியார் இடத்துல அதிக வட்டிக்கு முதலீடு செய்தல் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணத்தை பத்திரமான இடங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது. மாணவ மாணவியர் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இனிவரும் காலகட்டத்துல அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. படிப்பை பாதையில கைவிட்டவங்க கூட இந்த காலகட்டத்துல படிப்பு தொடர வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த காலகட்டத்துல இறுதியில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குறிப்பா வெளியிடங்கள்ல சாப்பிடும் சமயத்துல ஃபுட் பாய்சன் ஆகாம பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு சென்று வருவது உங்களுக்கு நல்லது. மருத்துவர் அறிவுரை இல்லாம நீங்களா எந்த மருந்துகளையும் உண்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மருந்தின் காலாவதி தேதியை பார்த்து சாப்பிடுறது நல்லது. திடீர்னு அலோபதியில இருந்து சித்தா அல்லது ஹோமியோபதினு மாறாதீங்க. அது உடல் ரீதியா சில பாதிப்புகளை உண்டாகலாம். அதனால எதிலும் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. சிலர் உடல் எடையை குறைப்பதற்காக தேவையில்லாத மருந்துகளை உட்கொண்டு அல்லல் பட வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். அதனால மனம் தளராதீங்க. இறுதியில எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொருளாதாரம் மட்டும் சற்று ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல திடீர் செலவுகள் உங்க கையிருப்ப கரைக்கலாம். அதனால எதையும் பட்ஜெட் போட்டு செய்ய பாருங்க. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே இறுதியில ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்கள் தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. நண்பர்கள்னு நம்பி குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. சிலருக்கு புதிய கடன்கள் வாங்க வேண்டி இருக்கலாம். உத்தியோக ரீதியா அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இதனால அவ்வப்போது உடலில் சோர்வு, அசதி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம். இருந்தாலும் சிலருக்கு வேலை பளு கூடி மேலதிகாரிகளின் எடுபிடிகள் அதிகரிக்கலாம். சிலர் வேலையை விடணும்னு நினைக்கலாம். ஆனா உண்மையில் உங்க உத்தியோகத்தை விட இது ஏற்ற நேரம் இல்லைங்கிறது தான் உண்மை. குடும்ப உறுப்பினர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உடன் வேலை செய்றவங்களை நம்பி கொடுக்காதீங்க. முக்கிய கோப்புகளை கையாளும் போது கவனம் தேவைப்படும். மொத்தத்துல வீண் பழிகள் வந்து சேராம பாத்துக்கங்க. நிர்வாக குறைபாடுகளை உடன் இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்துல பல விமர்சனங்களை கடந்துதான் நீங்க முன்னுக்கு வர வேண்டி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பெரிய முதலீடுகளை நல்லா யோசிச்சு செய்யறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த காலகட்டத்துல ஒரு சில இடைத்தரகர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க. அவங்களுக்கு கிடைக்கும் சொற்ப கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை மாட்டி விட வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்துல ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படிச்சு பார்த்து நிதானமா கையெழுத்திட பாருங்க. சிலருக்கு தொழில் ரீதியா அரசு உதவிகள் தாமதமாகலாம். புதிய கிளைகளை தொடங்க இது ஏற்ற நேரம் இல்லைங்கிறது தான் உண்மை. எதையும் நல்லா ஆராய்ந்து ஆலோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்துல அதிக தொழில் போட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இறுதியில் எதிர்நீச்சல் போட்டு சாதிப்பீங்க. அதிக வேலைபளு காரணமா அவ்வப்போது உடலில் அசதி மற்றும் சோர்வு வந்து போக வாய்ப்பு உண்டு. அனைத்து தரப்பினருக்குமே பேச்சில் அதிக நிதானம் தேவைப்படும். சிலர் உங்களை கோபப்படுத்தி பார்க்கலாம். விவசாயிகளின் உழைப்பு வீண் போகாது. இருந்தாலும் அரசு வகையில உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக்கங்க. புதிய யுக்திகளை பயன்படுத்தும் சமயத்துல ஞானமா செயல்பட வேண்டியது அவசியம். கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல நீங்க முன்னுக்கு வர பாருங்க. வருமானம் சற்று குறைந்து இருக்கும். இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. பெண்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல எச்சரிக்கையோடு சென்று வருவது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல உங்க உடைமைகளை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல்களை தந்தாலும் இறுதியில் நல்லபடியா நடந்தேறும். அதே சமயத்துல குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாம இருக்க பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. மாணவ மாணவியர் உணவு விஷயத்துல அதிக கவனம் எடுத்துக்க பாருங்க. மாத இறுதியில சிலர்
போக்குவரத்து வசதிகளை மதிக்காம அபராதங்களை பெரிய அளவில் கட்ட வேண்டிய சூழல் உண்டாகலாம். அதனால அதற்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றபடி அனைத்து தரப்பினருக்குமே இது சுமாரான மாதமா இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்துல சிலர் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் படிப்படியா குறையும். சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பா சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உற்சாகம் தரும் விதத்துல இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடந்தேறும். திருமணமாகி குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு திடீர் தனவரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இதனால சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். சிலருக்கு சகோதர வகையில இருந்த மனக்கசப்புகள் தீரும். இருந்தாலும் அவ்வப்போது சிலருக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. சிலருக்கு உத்தியோக ரீதியா நல்ல திருப்பங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த சலுகைகள் கூட சிலருக்கு நல்லபடியா கிடைக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வேறு நல்ல உத்தியோகத்துக்கு மாறுவீங்க. புதுசா வேலை தேடும் அன்பர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். சிலர் புதிய கிளைகளை துவங்க வழி பிறக்கும். சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். போட்டிகள் குறைந்து நல்ல லாபத்தை சிலர் காண்பாங்க. அதனால பல நல்ல முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். சிலர் சாமர்த்தியமா பேசி பழைய கடனை வசூல் செய்வீங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. விவசாயிகளின் உழைப்பு வீண் போகாது. கலைஞர்கள் புதிய நல்ல வாய்ப்புகளை பெறுவாங்க. சில கலைஞர்களுக்கு கௌரவமும் புகழும் தேடி வரும். பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் படிப்படியா குறையும். மாணவ மாணவியர் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க. இப்படி அனைத்து தரப்பினருக்குமே இந்த மாதத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டி இருக்கும். அலைச்சல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை திட்டமிட்டு செய்யறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. திடீர் மருத்துவ செலவுகளால சிலருக்கு கையிருப்பு குறையலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் செய்யாதீங்க. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். திடீர் செலவுகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பா புதிய கடன்கள் ஏற்படலாம். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலுமே இறுதியில் உங்க முயற்சி வீண் போகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். மற்றபடி கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களை குறிப்பா அந்நிய நபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்க வார்த்தைகளில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பொருளாதார ரீதியா பெரிய முடிவுகள் எடுக்கும் சமயத்துல யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலர் கொடுத்த கடனை வசூலிக்க அதிகம் போராட வேண்டி இருக்கும். இருந்தாலும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தேவையில்லாத வழக்குகள் வராம பாத்துக்கங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க சற்று தாமதமாகலாம். இருந்தாலும் வேறு வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் அல்ல. அதனால எதிலும் பொறுமை தேவைப்படும். பயணங்களை திட்டமிட்டு செய்ய பாருங்க. மேலதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் அதிகரித்து இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. சில அரசின் கொள்கைகள் உங்களுக்கு கெடுபிடிகள் தரலாம். அதே மாதிரி அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சரியான நேரத்துல செலுத்த பாருங்க. தேவையில்லாத வழக்குகள் வராம பாத்துக்கங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய நன்மைகள் இல்லாம போகலாம். சிலர் கூட்டு தொழில இருந்து விலகவும் வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலர் பழைய பாக்கிகளை வாங்க போராட வேண்டி இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. விவசாயிகள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கே லாபத்தை பெற முடியும். அரசு உதவிகள் மட்டும் பலருக்கு தாமதமாகும். கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். இல்லத்தரசிகள் குடும்ப செலவுகளை சமாளிக்க போராட வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதிலும் நீங்க சிக்கனமா இருந்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில சாதிக்க சற்று கூடுதலா முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு
பிரச்சனைகளையும் தீமைகளையும் குறைக்க வழிவகுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க. வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். இதனால உங்க கையிருப்பு அதிக அளவில் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையான செலவுகளை மட்டும் பார்த்து பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். அதனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மற்றபடி பொருளாதார நிலை ஓரளவுக்கே திருப்தி தரும். குடும்பத்துல அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்கள் கிட்ட குடும்ப விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் இல்லை. புதுசா வேலை தேடும் அன்பர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வேலைகளை குறை சொல்லாம பார்க்கிறது உங்களுக்கு நல்லது. கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட பயன்படுத்தி முன்னேற பாருங்க. உடன் வேலை செய்யறவங்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கும். மேலதிகாரிகளின் எடுபிடிகள் அதிகரித்திருந்தாலும் இறுதியில் மேலதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் குறைந்தாலுமே வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய சலுகைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பணம் கடனா கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. அரசியல்வாதிகள் இதிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. மேடை பேச்சுக்களில் பேசும் சமயத்துல அதிக நிதானத்தோட பேசுறது உங்களுக்கு நல்லது. அரசியல் ரீதியா சிலருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நிலைமையை அனுசரிச்சு செல்வது உங்களுக்கு நல்லது. விவசாயிகள் ஓரளவுக்கு லாபத்தை பெறுவீங்க. கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டியிருக்கும். குடும்ப பெண்களுக்கு செலவுகள் அதிகரித்து இருந்தாலுமே சமாளிச்சிருவீங்க. மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல அதிக நிதானத்தோடு சென்று வருவது உங்களுக்கு நல்லது. குடும்ப பெண்களுக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன கவலைகள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெரும்பாலான விஷயங்கள்ல அதிகம் தனிமைப்படுத்துவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே எதிர்பார்ப்புகளை தாண்டிதான் நீங்க முன்னேறும்படியா இருக்கும். அலைச்சல் சற்று அதிகமா தான் இருக்கும். அதனால பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல அவ்வப்போது தைரியம் தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்கோங்க. இருந்தாலும் சிலருக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் மிகவும் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். கையில் வாங்கிய காசு பையில் போடுறதுக்கு முன்னாடியே காணாம போக வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சிக்கனமா கையாள பாருங்க. சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம். அதனால பொருளாதார திட்டங்களில் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல அந்நிய நபர்கள் தலையிட அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்கள் கிட்ட பேசாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்துல வேலை பளு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சற்று அதிகரித்து இருக்கலாம். இருந்தாலும் வேறு வேலை மாறுவதற்கு இப்போதைக்கு ஏற்ற நேரம் இல்லை. அதனால எந்த நிலையிலையும் மேலதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. உடன் வேலை செய்யறவங்க கிட்டையும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. உங்களை நம்பி கொடுத்த வேலையை வேறு நபர்கள் கிட்ட ஒப்படைக்காதீங்க. அலுவலக கோப்புகளை பத்திரமா கையாள பாருங்க. மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபங்களை பெற கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதனால நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத வழக்குகள் வராம பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. விவசாயிகள் ஓரளவுக்கே லாபம் காண முடியும். கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கலைத்துறையில சரியான அங்கீகாரம் கிடைக்க இறைவனை வேண்டிக்காங்க. பெண்கள் வெளியிடங்கள்ல செல்லும் சமயத்துல உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. புதுசா அறிமுகமாகும் நபர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்காங்க. சில பெண்களுக்கு காதல் கசக்கலாம்.
கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். பெண்கள் நகை ஆபரணங்கள் வாங்கும் சமயத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்துல இருக்கும் பெண்கள் குறிப்பா முன் எப்போதும் இல்லாம நிறைய போட்டிகளை சமாளிச்சுதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். வீடு வாகனம் வாங்கும் சமயத்துல பத்திரங்களை நல்லா படிச்சு பார்த்து வில்லங்கம் இல்லைங்கிற நிலையில சொத்துக்களை வாங்க பாருங்க. சில இடைத்தரகர்களை அதிகம் நம்பாதீங்க. மாணவ மாணவிகள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குறிப்பா விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெரும்பாலான விஷயங்கள்ல அதிகம் தனிமைப்படுத்துவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்பார்ப்புகளை தாண்டி தான் நீங்க முன்னேறும்படியா இருக்கும். அலைச்சல் சற்று அதிகமாக தான் இருக்கும். அதனால பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெரும்பாலான விஷயங்கள்ல நீங்க அதிகம் தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்ப்புகளை தாண்டி தான் நீங்க முன்னேறும்படி இருக்கும். அலைச்சல் சற்று அதிகமாக தான் இருக்கும். அதனால பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிகம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். மனசுல அவ்வப்போது தைரியம் தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்கங்க. பொருளாதாரம் மிகவும் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல வேலை பளு அதிகரித்திருந்தாலும் உடன் இருக்கவங்க ஒத்தாசையா இருப்பாங்க. உங்களை நம்பி கொடுத்த வேலையை வேறு ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அலுவலக கோப்புகளை பத்திரமா கையாள பாருங்க. மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபங்களை பெற போராட வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகள் இந்த மாதத்துல தேவையில்லாத விமர்சனங்களை பொருட்படுத்தாதீங்க. விவசாய துறையில இருக்கவங்க ஓய்வில்லாம உறக்கம் இல்லாம உழைக்க வேண்டிய காலகட்டம் இது. கலைஞர்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்படாம போகலாம். பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாத்துக்கங்க. குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் மன அமைதியை பாதிக்கும். அதனால அதுக்கு இடம் தராதீங்க. மாணவர்கள் விளையாட்டு புத்தியை குறைச்சிக்கிட்டு கல்வியில மட்டும் கவனம் செலுத்த பாருங்க. தேவையில்லாத காதல் விவகாரங்களில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக்காதீங்க. மொத்தத்துல அனைத்து தரப்பினருக்குமே கோபத்தை குறைச்சிக்கிட்டு அதிகம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. மகம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா ஒரு விதமான அலுப்பு சலிப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். எப்போதும் சோர்வா காணப்படாம இருக்க உடலையும் மனசையும் உற்சாகமா வச்சுக்க பாருங்க. சிலருக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். அதனால அவ்வப்போது கையிருப்பு கரைய வாய்ப்பு அதிகம். முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல சாப்பிடும் சமயத்துல கூடுதல் கவனத்தோட இருந்துக்க பாருங்க. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிச்சு முன்னேறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை கொடுக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். சிலருக்கு தந்தை வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்க உழைப்பை அங்கீகரிப்பாங்க. இருந்தாலும் வேலை பளு அதிகமா தான் இருக்கும். சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியா திடீர் பயணங்களை சிலர் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். வியாபாரத்துல முன்பு இருந்த கெடுபிடிகள் குறையும். சிலருக்கு தொழில் ரீதியா அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் சிலருக்கு தொழிலை விருத்தி செய்ய கேட்ட இடத்துல இருந்து கடன் வந்து சேர வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தொழில் போட்டிகள்ங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கும். தொழில் அல்லது வியாபார ரீதியா சிலர் அதிகம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்க உழைப்பு வீண் போகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அவ்வப்போது தேக்க நிலை ஏற்பட்டாலுமே சமாளிச்சிருவீங்க. பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் முக்கியமானவர்களை கலந்து ஆலோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு பழைய செல்வாக்கை பெருக்கிப்பாங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலுமே எதிர்பார்த்த தொகை கிடைக்கலன்னு ஆதங்கம் சற்று இருக்கத்தான் செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க. இருந்தாலும் அவ்வப்போது உடல் ரீதியா சலிப்பு உண்டாகலாம். உறக்கம் தடைபடலாம். சிலர் உறங்க முடியாம தவிக்கலாம். சிலருக்கு உணவின் மீதே வெறுப்பு ஏற்படலாம். அம்பாள் வழிபாடு செய்யறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். சிலர் அடமானம் வைத்த நகைய உங்க முயற்சியால மீட்பீங்க. அலைச்சல் அதிகம் இருக்கும். ஆனாலுமே உங்க முயற்சி அனைத்தும் இறுதியில வெற்றியை தரும். மனசோர்வுக்கு இடம் தராதீங்க. மாணவ மாணவியர்களுக்கு உண்மையில் இது ஒரு நல்ல காலமா இருக்கும். முயன்று படித்தா நல்ல விதத்துல முன்னேறலாம். சில சறுக்கல்கள் ஏற்பட்டாலுமே அனைத்து தரப்பினருக்கும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் சாதிக்கும் காலகட்டம் இது.
பூரம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரித்து இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பூர்வீக சொத்து விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். பங்கு சந்தை, யூக வணிகம் போன்றவற்றில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. புதுசா அறிமுகமாகும் நபர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலர் புதிய சொத்துக்களை வாங்குவாங்க. அது மூலமா புதிய கடன்கள் சிலருக்கு உதயமாகலாம். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை கொடுத்தாலுமே இறுதியில் உங்க முயற்சி வீண் போகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உத்தியோகத்துல அலைச்சல் அதிகம் உண்டு. அதோட வேலை பளுவும் இருக்கும். இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு நீங்க முன்னேறுவீங்க. வேலையில முன்பு எப்போதும் இல்லாத அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வேலையை விடுறதுக்கு இது ஏற்ற நேரம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சக ஊழியர்களை பகச்சிக்காதீங்க. எதிலும் ராஜதந்திரத்தை கடைபிடிச்சு வெற்றி கொள்ள பாருங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. பெரிய முதலீடுகளை நல்லா யோசிச்சு திட்டமிட்டு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப கமிஷனுக்கு ஆசைப்பட்டு வேணும்னே உங்களை தவறா நடத்த இடம் கொடுத்துறாதீங்க. எல்லா விஷயத்திலையுமே அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. புதிய கூட்டாளிகளை ஆராய்ந்து சேர்த்துக்க பாருங்க. சிலருக்கு கூட்டு தொழில் கசக்கலாம். சிலர் கூட்டு தொழில இருந்து விலக வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கோபப்படலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. விவசாயிகள் புத்திசாலித்தனமா பயிரிட்டு அதை சந்தைப்படுத்தினா மட்டும்தான் லாபத்தை கண்ணால காண முடியும். அரசு உதவிகள் கிடைக்க அல்லது சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகம் வேண்டிக்காங்க. பெரிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு குறையாம இருக்க சில விஷயங்கள்ல விடாப்பிடியா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வளைந்து நெடிந்து விட்டு கொடுத்து வெற்றி அடைய பாருங்க. பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. அதிலும் உத்தியோகத்துல இருக்கும் பெண்கள் வீட்டையும் உத்தியோகத்தையும் பேலன்ஸ் செய்ய கத்துக்க இந்த முறை அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல நடக்கும் சின்ன சின்ன சலசலப்பை பெருசுபடுத்தாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. மாணவ மாணவியர் விளையாட்டு புத்தியை விட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படும். இதனால மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு சகோதர வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பல நல்ல திருப்பங்கள் உண்டாக வாய்ப்பு அதிகம். அதே சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. வார்த்தையை விட்டுட்டு வருத்தப்படாதீங்க. குறிப்பா அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். பொருளாதாரம் ஏற்ற இறக்கமா இருந்தாலுமே திடீர் தனவரவு உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலுமே இறுதியில் எல்லாம் நல்லபடியா நடந்தேறும். அதனால கவலைப்பட வேண்டாம். பண விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாம். உணவு விஷயத்துல குறிப்பா கூடுதல் கட்டுப்பாடோட இருந்துக்க பாருங்க. சிலருக்கு உணவு விஷயத்துல ஒவ்வாமை பிரச்சனைகள் உண்டாகலாம். விஷப்பூச்சிகள் கடிக்காம பாத்துக்கங்க. விலங்குகள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிவட்டாரத்துல பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. புதுசா அறிமுகமாகும் நபர்கள் கிட்ட கூடுதல் கவனம் தேவைப்படும். குடும்ப விவகாரங்களை வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது ஏற்படும் புரிதல் ஆறுதலை கொடுக்கும். பங்கு சந்தை மற்றும் யூக வணிகத்துல மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கங்க. காரணம் அதெல்லாம் ஆரம்பத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் போக போக பெரிய அளவில் நஷ்டத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியா சோர்வு, அலைச்சல் இதெல்லாம் உண்டாகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசை உற்சாகமா வச்சுக்க பாருங்க. சிலருக்கு விருந்து கேளிக்கைகளை கலந்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். உத்தியோகத்துல மேலதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க. சக ஊழியர்களோட இருந்த மோதல் போக்கு ஒரு முடிவுக்கு வரும். சிலருக்கு போட்டிகளை கடந்து புதிய பொறுப்புகள் அளிக்கப்படலாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகி பிற்காலத்துல அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றத்தோட பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். புதுசா வேலை தேடும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இருந்தாலும் சிலர் நல்ல சம்பளத்துக்காக தாங்கள் படிச்சு அனுபவம் பெற்ற துறையை மாற்ற வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உத்தியோக ரீதியா பலவிதமான புதிய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் அதிகம் இருந்தாலுமே இறுதியில் நீங்க வெற்றி வகை சூடுவீங்க. சிலருக்கு தொழில் போட்டி காரணமா நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை உண்டாகலாம். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்காக பல புதிய திட்டங்களை வகுத்துக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். இப்படி தொழில் வியாபாரத்துல மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது. இருந்தாலும் அதே சமயத்துல உங்க உழைப்பு பிற்காலத்துல நல்ல பலனை கொடுக்கும். பெரிய முதலீடு
முதலீடுகளை செய்யும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இது. விவசாயிகள் பூச்சிகள் தாக்காம பயிர் வகைகளை பாதுகாத்துக்க பாருங்க. இருந்தாலும் விவசாயத்துல இருக்கவங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேலை பளு அதிகரிச்சு இருக்கும். இறுதியில உங்க உழைப்பு வெற்றியை தரும். சிலருக்கு அரசு வகையில உதவிகள் தாமதமானாலுமே இறுதியில் நல்லபடியா கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலுமே கேட்ட தொகை கிடைக்கலன்னு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க கலைத்துறையில சாதிப்பீங்க. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல செல்லும் சமயங்கள்ல உங்க உடைமைகளை பத்திரமா பார்த்துக்க பாருங்க. சிலருக்கு அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அதனால ஒற்றுமை குறையாது. சில பெண்களுக்கு காதல் கசக்கலாம். மாணவ மாணவியர் வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்துல அதிக கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. பேருந்துகளில் கவனமா ஏறி இறங்க பாருங்க. அடிபடாம பாத்துக்கங்க. மற்றபடி மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகம் இருக்குங்கிறதுனால நீண்ட தூர பயணங்களை திட்டமிட்டு செய்ய பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்களின் தலையீடு இல்லாம நீங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. புதுசா அறிமுகமாகும் நபர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. தந்தையின் உடல்நலத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய கடன்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது. பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். சிலர் குடும்ப செலவுகளை சமாளிச்சு நடத்த வேண்டி இருக்கும். உத்தியோகத்துல திடீர் பயணங்கள் சிலருக்கு அலைச்சலை உண்டாக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை திட்டமிட்டு செய்ய பாருங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படும். அதனால வேலை பளு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இது காரணமா வீட்டை கவனிக்க முடியாம போகலாம். சிலரால நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாம போகலாம். இருந்தாலும் வேலையை விட்டுட வேண்டாம். ஏன்னா வேலையை விட இது ஏற்ற நேரம் இல்லை. அதனால மேலதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எதிலும் நிதானமா இருந்துக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வராம பாத்துக்காங்க. மொத்தத்துல உத்தியோகத்துல அதிக விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் அதிகரித்து இருக்கும். சில சமயங்கள்ல சிலருக்கு சரக்குகள் சரிவர வந்து சேருவதில் தாமதம் உண்டாகலாம். இதன் காரணமா டென்ஷன் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தொழில் ரீதியா புதிய கெடுபிடிகள் விதிக்கப்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்த இது ஏற்ற நேரம் இல்லை. கூட்டாளிகளோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலர் கூட்டு தொழிலை விட்டு விலகவும் நேரிடலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய முதலீடுகளை நல்லா யோசிச்சு திட்டமிட்டு செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் கொடுக்கறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பங்கு சந்தை, யூக வணிகம் இதுலலாம் கூடுதல் கவனம் தேவைப்படும். குறிப்பா ஒரு சில தரகர்களை முழுமையா நம்பிடாதீங்க. ஏமாற்றும் பேர் வழிகள் உங்களை அணுகலாம். அதனால புதிய நபர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோட இருந்துக்கங்க. அரசியல்வாதிகள் அடுத்தவங்களை விமர்சிப்பது நல்லது இல்ல. சிலர் மேலிடத்தின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கலாம். அதனால மேடை பேச்சுகளில் அதிக நிதானத்தோடு இருந்துக்க பாருங்க. விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூலை பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். மற்றபடி தக்க சமயத்துல அரசு வகையில உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக்காங்க. கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பெண்கள் எதிலும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துக்க பாருங்க. குறிப்பா வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்கிடையே வரும் கருத்து வேறுபாடுகளை முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்த்துக்க பாருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு அலைச்சலை தரலாம். மாணவ மாணவியர் விளையாட்டு புத்திய ஓரம் கட்டிட்டு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்துல அனைத்து தரப்பினருக்குமே போராடி வெல்ல வேண்டிய மாதம் இது. சித்திரை நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பல நல்ல திருப்பங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொய்வு நிலை படிப்படியா குணமாகும். இதனால சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் குதூகலத்தை தரும். சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். சிலருக்கு சகோதர வகையில நன்மைகள் உண்டாகும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு வழக்குகள் சாதகமாகும். உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வெகு காலமா எதிர்பார்த்த சலுகைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சிலருக்கு நல்லபடியா கிடைக்கும். சிலர் வேறு நல்ல உத்தியோகத்துக்கு கூட மாறுவாங்க. புதுசா வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். சிலர் உத்தியோகத்தை விட்டுட்டு புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம். தொழில் அல்லது வியாபாரத்தை கூட முன்னேற்றகரமான நிலையில உண்டாகும். சிலர் கிளைகளை விரிவுபடுத்த இடம் உண்டு.
சிலருக்கு அரசு வகையில நன்மைகள் வர வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல தொழில் அல்லது வியாபாரத்துல நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி நீங்க முன்னேறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியா நடந்தேறும். சிலருக்கு வராதுன்னு நினைத்த கடன் கூட வந்து சேர வாய்ப்பு அதிகம். சிலர் கடன்களை சாமர்த்தியமா பேசி வசூல் செய்வீங்க. அரசியல்வாதிகள் பழையபடி செல்வாக்கு பெறுவீங்க. தலைமை கிட்ட மிகவும் நெருக்கமாவீங்க. விவசாயிகள் புதிய தொழில்நுட்பம் மூலமா அதிக மகசூல பெறவும் வாய்ப்பு அதிகம். சிலருக்கு அரசு உதவிகள் கிடைக்கலாம். அது மூலமா இந்த காலகட்டத்துல விவசாயிகள் நல்ல விதத்துல பயனடைவாங்க. கலைஞர்கள், கலைத்துறையினர் சாதனை படைப்பீங்க. பெண்கள் புதிய உற்சாகம் பெறுவாங்க. சிலர் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. உத்தியோகத்துல இருக்கும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டாகும். சிலருக்கு அரசு வகையில நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல பெண்களுக்கு இது ஒரு சாதனை காலமாயிருக்கும். மாணவ மாணவியர் கல்வியில கூடுதல் நன்மையை பெறுவாங்க. இப்படி அனைத்து தரப்பினருக்குமே ஏற்றம் தரும் மாதமா இந்த மாதம் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அவ்வப்போது மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படும். இதனால உங்க கையிருப்பு குறையவும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடோடு இருந்துக்க பாருங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலமா மனக்கவலைகள் உண்டாகலாம். குடும்பத்துல பிள்ளைகளை முன்னிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைகள் வழியில கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. வீடு வாகனம் சம்பந்தமா சிலருக்கு செலவுகள் உண்டாகலாம். இந்த காரணங்களால உங்க கையிருப்பு அதிக அளவில் குறைய வாய்ப்பு இருக்கு. சிலர் அதனால நகைகளை கடன் வாங்கவும் வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்துல சிலருக்கு வேலை பளு திடீர்னு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். உங்ககிட்ட நம்பி கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே முன்னின்று முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் கிட்ட பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மற்றபடி புதிய வேலை மாறுவதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் இல்ல. அதனால புதுசா வேலை தேடும் அன்பர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வேலைகளை செய்யறது நல்லது. தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் அதிகரித்திருக்கும். இதனால அலைச்சல் கூட உண்டாக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை உண்டாகலாம். சிலர் தொழில் அல்லது வியாபார ரீதியா அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். இந்நிலையில அலைச்சல்களை தவிர்க்க பயணங்களை முறையா திட்டமிட்டு செய்யறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தொழில் அல்லது வியாபாரத்துல யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. பெரிய தொகைகளை முதலீடு செய்யும் சமயத்துல பத்திரங்களை கவனமா படிச்சு பார்த்துட்டு முதலீடு செய்ய பாருங்க. பங்கு சந்தை, யூக வணிகம் இதுலலாம் ஈடுபடும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு பங்கு சந்தை ஆரம்பத்துல சில நன்மைகளை கொடுத்தாலுமே இறுதியில கடும் ஏமாற்றத்தை தர வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதையெல்லாம் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் இது. விவசாயிகள் சற்று கூடுதலா இந்த காலகட்டத்துல உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபத்தை ஓரளவுக்கு போராடி வெற்றி பெறுவீங்க. அரசு உதவிகள் மட்டும் தக்க சமயத்துல கிடைக்க இறைவனை வேண்டிக்காங்க. கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. குறிப்பா புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் அந்நிய நபர்கள் தலையீடு இல்லாம நீங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. மாணவ மாணவிகள் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல அதிக விழிப்புணர்வோடு இருந்துக்க பாருங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாகாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்துல மாணவ மாணவிகள் விரும்பிய பாடம் கிடைக்க கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கும். விசாகம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் கையிருப்ப குறைக்க வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் மனசை உற்சாகமா வச்சுக்க பாருங்க. ஒவ்வாமை தரும் உணவு வகைகளை இனம் கண்டறிந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பயணங்களில் கூட கூடுதல் கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் சென்று வருவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல அதிக கவனத்தோடு சென்று வர பாருங்க. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அதிக முயற்சிகளுக்கு பிறகே வெற்றி பெறும். இதனால அலைச்சல் சற்று இருக்கத்தான் செய்யும். பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமா இருந்தாலுமே இறுதியில் நீங்க அதை சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் செலவுகள் குறைக்க முடியாம நீங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில சமயங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட குடும்பத்துல செலவுகள் அதிகம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை பட்ஜெட் போட்டு செய்யறது நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட பேசும் சமயத்துல கூடுதல் கவனத்தோட பேச பாருங்க. தவறான அர்த்தம் தரும் வார்த்தைகளை பேசிடாதுங்க. சில சமயங்கள்ல உங்க நல்ல நோக்கங்கள் மேலதிகாரிகளால தவறா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் சமயத்துல உங்க விளக்கங்களை பொறுமையோட எடுத்து சொல்ல பாருங்க. சிலர் உத்தியோக ரீதியா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பயணங்களில் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி புதிய வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் இல்ல.
புதுசா வேலை தேடும் அன்பர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. சில சமயங்கள்ல புதிய சலுகைகளை அறிவிக்க வேண்டி இருக்கலாம். இதனால சிலருக்கு லாபங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் சிலருக்கு அழுத்து போகலாம். இன்னும் சிலர் கூட்டு தொழிலிலிருந்து விலக வாய்ப்பு உண்டு. அரசு கெடுபிடிகள் அதிகரிக்காம பாத்துக்கங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சரியா செலுத்திடுறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டா தேவையில்லாத பெரிய கடன்களை வாங்க வேண்டி இருக்காது. சில தரகர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. புதுசா அறிமுகமாகும் நபர்களின் நோக்கத்தை அறிந்து பழகிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒப்பந்தங்களை படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா ஆலோசனை செஞ்சு கையெழுத்து போட பாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்துல மிகவும் நிதானமா செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பங்கு சந்தை, யூக வணிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கையாண்டா தேவையில்லாத எதிரிகள் உருவாகாம தவிர்த்துக்கலாம். கட்சி சம்பந்தமான எதிர்மறையான கருத்துக்களை உடன் இருக்கவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்தாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துக்க பாருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வராம இருக்க யாருக்கும் உபதேசம் செய்யாதீங்க. விவசாயிகளுக்கு புதிய பயிர் கடன்கள் உதயமாக வாய்ப்பு உண்டு. கலைஞர்கள் பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்துல கவனத்தோடு இருந்துக்காங்க. சிலர் புதிய வாய்ப்புக்காக அதிகம் காத்திருக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீங்க. பெண்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய காலம் இது. சிலருக்கு நகை கடன் உண்டாக வாய்ப்பு உண்டு. அதனால தேவையில்லாத கடன்கள்ல சிக்கிக்காம இருக்க பட்ஜெட் போட்டு எதையும் செய்ய பாருங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாக குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளில் அந்நிய நபர்கள் தலையிடாம பாத்துக்கோங்க. மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டிகள் மற்றும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல அதிக கவனத்தோடு சென்று வருவது நல்லது. சிலருக்கு ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேற் சொன்ன பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அனுஷம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். இதனால கையிருப்பு அதிக அளவில் குறைய வாய்ப்பு உண்டு. அதனால தேவையான செலவுகளை மட்டும் பார்த்து பார்த்து செய்யறது நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா புதிய கடன்கள் உண்டாகலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இதனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனத்தோட இருந்துக்க பாருங்க. மற்றபடி பொருளாதார நிலை ஓரளவுக்கே திருப்தி தரும். குடும்பத்துல அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்கள் கிட்ட குடும்ப விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உத்தியோக ரீதியா ஒரு சில நன்மைகளை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உடன் வேலை செய்யறவங்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்து இருந்தாலும் இறுதியில் மேலதிகாரி உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதனால கவலைப்பட வேண்டாம். தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் குறைந்தாலுமே வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய சலுகைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல லாபங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதே சமயத்துல கண்டிப்பா நஷ்டம் ஏற்படாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பணம் கடனா கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. அரசியல்வாதிகள் எதிலும் நிதானமான போக்கு கடைபிடிக்கிறது நல்லது. மேடை பேச்சுக்களில் பேசும் சமயத்துல அதிக நிதானத்தோட பேசுறது நல்லது. அரசியல் ரீதியா சிலருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நிலைமையை அனுசரிச்சு செல்வது நல்லது. தலைமை கிட்ட எக்காரணம் கொண்டும் கோபத்தை மட்டும் காட்டாதீங்க. விவசாயிகள் ஓரளவுக்கு லாபத்தை பெறுவாங்க. இருந்தாலும் தகுந்த நேரத்துல அரசு உதவிகள் கிடைக்க தாமதமாகலாம். இருந்தாலும் அதை நீங்க சமாளிச்சு ஓரளவுக்கு லாபத்தையும் பெறுவீங்க. கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டியிருக்கும். குடும்ப பெண்களுக்கு செலவுகள் அதிகரித்திருக்கலாம். இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா செலவுகள் வந்து போகலாம். மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தேவையில்லாத விவகாரங்கள்ல தலையிடாதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல அதிக நிதானத்தோடு சென்று வருவது நல்லது. குடும்ப பெண்களுக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான செலவுகளை மட்டும் பார்த்து பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா புதிய கடன்கள் உண்டாகலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அதனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. மற்றபடி பொருளாதார நிலை ஓரளவுக்கே திருப்தி தரும். குடும்பத்துல அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். உத்தியோகத்துல இருந்த பாதிப்புகள் குறைய வாய்ப்பு உண்டு.
இருந்தாலும் வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் இல்ல. புதுசா வேலை தேடும் அன்பர்கள் இப்போதைக்கு குறை சொல்லாம கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற பாருங்க. உடன் வேலை செய்றவங்கள அதிகம் அனுசரித்து செல்ல பாருங்க. மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்து இருந்தாலுமே இறுதியில் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதனால கவலை வேண்டாம். தொழில் அல்லது வியாபாரத்துல போட்டிகள் குறைந்தாலுமே வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய சலுகைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால தொழில் அல்லது வியாபாரத்துல லாபங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதே சமயத்துல கண்டிப்பா நஷ்டம் ஏற்படாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பணம் கடனா கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. அரசியல்வாதிகள் எதிலும் நிதானமான போக்க கடைபிடிக்கிறது நல்லது. மேடை பேச்சுக்களில் பேசும் சமயத்துல அதிக நிதானத்தோட பேசுறது நல்லது. அரசியல் ரீதியா சிலருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நிலைமையை அனுசரித்து செல்வது நல்லது. தலைமை கிட்ட இக்காரணம் கொண்டும் கோபத்தை காட்டாதீங்க. விவசாயிகள் ஓரளவுக்கு லாபத்தை பெறுவாங்க. இருந்தாலும் தகுந்த நேரத்துல அரசு உதவிகள் கிடைக்க தாமதமாகலாம். கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டியிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஒரு விதமான சோர்வு, அசதி இதெல்லாம் அவ்வப்போது உண்டாகும். உணவு விஷயத்துல ஆர்வம் குறைந்தே இருக்கும். திடீர் செலவுகள் சிலருக்கு பயமுறுத்தும். இறுதியில அனைத்தையும் சமாளிச்சு சோதனைகளை சாதனைகளா மாற்றுவீங்க. மாணவ மாணவிகள் உடல் நலத்திலையும் படிப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. மூலம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதனால மருத்துவ செலவுகள் குறையும். சிலர் புதிய உற்சாகம் பெறுவீங்க. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பா பொருளாதார பாதிப்புகள் குறையும். பண தேவைகள் நல்ல விதத்துல நிறைவேறும். சிலர் பழைய கடன்களை அடைப்பீங்க. சிலர் அடகு வைத்த பழைய நகைகளை திருப்புவீங்க. சிலர் வீடு, வாகனம், நிலம் இது மாதிரி சொத்துக்களை கூட வாங்கி மகிழ்வீங்க. மொத்தத்துல உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியா இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். வெகு நாட்களா உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க. சிலருக்கு புதிய கௌரவமான பொறுப்புகள் தரப்படும். சிலர் புதிய நல்ல வேலைக்கு மாறுவாங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் உத்தியோகத்தை விட்டுட்டு சொந்த தொழில இறங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல நல்லபடியா மாற்றம் உண்டாகும். இதனால் வரைக்கும் இருந்த தொழில் போட்டிகளை வென்று சாதனை படைப்பீங்க. சிலருக்கு அரசு வகையில ஆதாயங்கள் கிடைக்கும். சிலர் தொழிலை நல்ல விதத்துல விரிவுபடுத்துவீங்க. சிலருக்கு புதிய கூட்டாளிகள் அமைய வாய்ப்பு உண்டு. சிலர் தொழில் ரீதியா கொடுத்த கடன்களை நயமா பேசி வசூல் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல சிலர் பெருந்தொகையை ஈடுபடுத்தி லாபம் காண்பீங்க. அரசியல்வாதிகள் தாங்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவாங்க. விவசாயிகள் உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை நல்ல விதத்துல அறுவடை செய்வீங்க. சிலருக்கு அரசு வகையில ஆதரவு கிடைக்கும். கலைஞர்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சிலர் கலை நிகழ்ச்சிகளை நல்ல முறையில மேற்கொள்ள வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அவங்களுடைய செல்வாக்கு நல்லபடியா இருக்கும். சிலர் செலவு செய்து நல்ல விதத்துல வசதிகளை பெருக்குவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்துல பலன் கொடுக்கும். சிலர் தங்க ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீங்க. சில பெண்களுக்கு அரசு வகையில ஆதரவு அல்லது உத்தியோகம் அமைய வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவியர் இனிவரும் காலகட்டத்துல பாடத்தை புரிஞ்சு படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. பெற்றோர் ஆசிரியர்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. இப்படி இந்த மாதத்துல அனைத்து தரப்பினருக்குமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். இதனால அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு மனசுல தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும். சிலருக்கு இளைய சகோதர வகையில நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்துல மகிழ்ச்சி தரும் விதத்துல இருக்கும். இதனால திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் கூடி வரும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். அதனால அனுகூலமான பலன்கள் அதிகம் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட இருந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும். பிரிந்தவர்கள் அல்லது உங்களை விட்டு போனவங்க மீண்டும் வந்து இணைவாங்க. பொருளாதாரம் நல்ல விதத்துல மேம்படும். கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும். சிலர் பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமா உயரும். இன்னும் சிலருக்கு வீடு, வாகனம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு விரும்பிய இடத்துல இடம் மாறுதல் கிடைக்கும். சிலர் வேறு நல்ல வேலைக்கு மாறுவாங்க. சிலருக்கு உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும்.
நீண்ட நாட்களா வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். தொழில் ரீதியா இருந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சிலர் சரியா செலுத்திடுவீங்க. மேலும் சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியா அரசு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். தொழில் ரீதியா இருந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நல்லபடியா ஒரு முடிவுக்கு வரும். நல்ல விதத்துல பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்க லாபங்களை பெறுவீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவாங்க. புதிய முதலீடுகளை செய்யும் சமயத்துல மட்டும் நல்லா ஆலோசனை செய்து திட்டமிட்டு செய்ய பாருங்க. அரசியல்வாதிகள் இனி வரும் காலகட்டத்துல தலைமைக்கு நெருக்கமாவீங்க. இனிமையா மேடைகளில் பேசி மக்களை கவருவீங்க. விவசாயிகள் உழைப்பு வீண் போகாது. சிலருக்கு அரசு வகையில எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். கலைஞர்கள் பெரிதும் மதிக்கப்படுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நல்லபடியா கிடைக்கும். சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று தங்களுடைய கலை திறமைகளை கலை சேவைகளை செய்வாங்க. இப்படி தங்களுடைய துறைகள்ல பலவிதமான சாதனை படைப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியா குறையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியா நல்ல திருப்தியான நிலை இருக்கும். சில பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதாவது சில பெண்களுக்கு அரசு வகையில இனிய செய்திகள் தேடி வர வாய்ப்பு அதிகம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிலருக்கு வாழ்க்கையில இனிதே நடந்தேறும். சிலருக்கு காதல் கைகூடும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கும். இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகம் கிடைக்கும். மாணவ மாணவியர் படிப்பில் சாதனை படைப்பாங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவாங்க. சிலர் வாழ்க்கைக்கு தேவையான புதிய விஷயங்களை கத்துப்பாங்க. இப்படி பெரும்பாலும் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்கள் தான் இந்த மாதத்துல அதிகம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில நீண்ட நாட்களா தடைப்பட்ட செயல்கள் எல்லாம் முடியும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைகளுக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க சொல்றத நம்புறதுக்கு முன்னாடி அதை பத்தி சிந்திக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்துல ஒரே குறிக்கோளோட இருக்கிறத விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவைகள் அறிந்து செயல்படுறது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அரசாங்க உதவிகளை நீங்க பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் துணிச்சலா பணியாற்றி வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளால நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பெறுவதில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். புதிய நபர்களின் நட்பும் அதனால நன்மையும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். பெண்கள் அதிகம் பேசுறதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுறது நல்லது. அடுத்தவங்க சொல்றத யோசிக்காம ஏத்துக்காதீங்க. கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சிலருக்கு மாத இறுதியில சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். வீண் பயம் உண்டாகும். ஏற்கனவே செய்த செயல்களுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க. அரசியல்வாதிகள் சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டி இருக்கலாம். எதிர்பாலினத்தவரோட பழகும் போது கவனம் தேவைப்படும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற கூடுதல் கவனத்தோட படிக்கிறது நல்லது. சில மாணவர்களுக்கு ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில நன்மதிப்பு உண்டாகும். இந்த மாதத்துல மகாலட்சுமிய தினமும் வணங்குறது உங்களுக்கு நல்லது. அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து வருவதால பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மனசுல தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால பகைமையை வளர்த்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். தடைப்பட்டு இருந்த கல்வியை தொடர மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல சாதுரியமான பேச்சினால நல்ல லாபம் காண்பாங்க. தேவையான பண உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக உழைப்பும் அதுக்கான பலனும் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணியிட மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்துல கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகள்ல சிலர் கலந்துப்பீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம். அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் விவாதங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனசுல தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை விட்டுட்டு நிதானமா பேசுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினருக்கு மனசுல தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். புத்தி சாதுரியத்தினால எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு வெற்றி காண்பீங்க. அரசியல்வாதிகள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. மேலிடத்துல நீங்க சொல்றதை கேட்டு நம்பலையே அப்படிங்கிற வருத்தம் சிலருக்கு இருக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை இருக்கும். மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அனைத்து தரப்பினருக்குமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு முன்னேற முயற்சி செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள்.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமா பேசி காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. ஆனா பலன் கிடைக்க தாமதமாகும். எதிர்பார்த்த உதவிகளும் தாமதமாகும். அடுத்தவங்களுக்கு உதவும் போது கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தைரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா இல்லைனாலுமே நிதானமா இருக்க பாருங்க. இருந்தாலும் பணவரவு இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. நீண்ட நாட்களா இருந்த சுணக்க நிலை மாறும். உத்தியோகஸ்தர்கள் எதையும் ஆலோசனை செய்யறது நன்மைகளை கொடுக்கும். மேலதிகாரிகளோட மாற்று கருத்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தாரோட நிதானமா பேசுறது குடும்ப அமைதியை கொடுக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும். விட்டு பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை சிலர் நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாற்று கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும்போது கவனம் தேவைப்படும். நண்பர்களாலே அலைச்சல் குறையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமா இருந்துக்க பாருங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்கிறது நல்லது. மற்றபடி மாணவர்கள் முயற்சி செஞ்சா படிப்பில் நிச்சயம் அனுகூலமான பலன்களை பெற முடியும். உங்க உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீண் போகாது. கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க. இந்த மாதத்துல அம்பால தரிசனம் செய்வதும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி வணங்கி வருவதும் உங்களுக்கு நல்லது. அம்பால வழிபாடு செய்யறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்குள்ள பிறக்கும். அடுத்தவங்க செய்கை உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம். அதனால நிதானமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல மனநிறைவு அடைவீங்க. எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போது கவனம் தேவைப்படும். தொழில் வியாபாரத்துல போட்டி குறையும். மருந்து ரசாயன தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகள்ல நிதானமா செயல்படுறது காரிய வெற்றியை கொடுக்கும். எளிதில் மற்றவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடும்ப கவலைகள் மறையும். செலவுகளை சமாளிக்க பணவரத்து இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். சிலர் ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால நிதானமா செயல்படுறது உங்களுக்கு நல்லது. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை கூடும். கலைத்துறையினருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். தேவையான பொருட்களை சிலர் வாங்குவீங்க. நீண்ட நாட்களா நினைத்த செயலை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் சிலருக்கு கூடும். அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபம் நீங்கும். நண்பர்களுக்கிடையே சுமூகமான உறவு உண்டாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மனத்துணிவு சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில அலட்சியத்தை உணருவீங்க. பெண்கள் ஆபரண பொருட்களை வாங்க திட்டமிடுவீங்க. கலைஞர்கள் வாய்ப்புகளை இறுதியில் போராடி பெறுவீங்க. இந்த மாதத்துல விநாயகர் அகல் சொல்லி வணங்க பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மனசுல அமைதி பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒருவித சலிப்பு மற்றும் அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்க பாருங்க. சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மைகளை தரும். இருந்தாலும் பொருளாதாரம் ஓரளவுக்கே திருப்தி தரும். அது உங்களுக்கு அன்றாட தேவைகளை சமாளிக்கும் விதத்துல இருக்கும். செலவுகளை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்க. சிலருக்கு தேவையில்லாத கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமா பராமரிப்பு செலவுகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. தாயின் உடல் நலத்துல குறிப்பா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தாய் வழி உறவினர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் வராம பாத்துக்கங்க. புதிய வீடு நிலம் வாங்கும் சமயத்துல பத்திரங்களை நல்லா படிச்சு பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்துல வேலை பளு சற்று அதிகரித்து இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வேலை மாறுவது நல்லதல்ல. புதுசா வேலை தேடும் அன்பர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி மேலதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட மனசுல பட்டதையெல்லாம் பேசாதீங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் பணம் அல்லது பொருள் கடனா கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. அப்படி கொடுத்துட்டா திரும்ப வாங்குவது கடினம். தொழில் அல்லது வியாபார ரீதியா வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய நடைமுறைகளை திட்டங்களை சலுகைகளை அமல்படுத்த வேண்டியிருக்கும். இதனால லாபங்கள் குறைந்தாலும் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தொழில் அல்லது வியாபாரத்துல அதிக போட்டிகளை கடந்துதான் நீங்க முன்னேற வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல பெரிய முதலீடுகளை பார்த்து பார்த்து செய்யறது நல்லது. சில தரகர்கள் பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க. எதையும் ஆராய்ந்து அறிவது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் மக்களிடையே தங்களுடைய செல்வாக்கு குறைக்காம பார்த்துக்கங்க. மேடை பேச்சுக்களில் நிதானம் தேவைப்படும். தலைமையை எக்காரணம் கொண்டும் கோபப்படுத்திடாதீங்க. விவசாயிகளின் உழைப்பு வீண் போகாது. இருந்தாலும் அரசு உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறது உங்களுக்கு நல்லது. புத்திசாலித்தனமா பயிரிட்டு லாபம்
லாபங்களை பார்க்கறது உங்களுக்கு நல்லது. கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கேட்ட பணம் கிடைக்கலையேங்கிற கவலை சிலருக்கு இருக்கும். நல்ல வாய்ப்புகளா இருக்கும் பட்சத்துல பயன்படுத்தி முன்னேற பாருங்க. எதிர்காலத்துல அதுவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி தரும். புதிய கலைஞர்கள் நல்ல வருமானத்தோட கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மகாலட்சுமி துதி பாடுறது நல்லது. இறை அருள் மட்டுமே இந்த தருணத்துல உங்களுக்கு உதவ முடியும். பெண்கள் செலவு விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. இருந்தாலும் குடும்ப தேவைகளை ஓரளவுக்கே பூர்த்தி செய்வீங்க. அதே சமயத்துல இதர பராமரிப்பு செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு முதலீட்டையும் யோசிச்சு செய்ய பாருங்க. மாணவ மாணவியர் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல கூடுதல் கவனத்தோடு சென்று வருவது உங்களுக்கு நல்லது. விலங்குகள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கங்க. சக நண்பர்களால சிலருக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரலாம். இதனால நண்பர்களை இனம் கண்டு தேர்வு செய்யறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்துல அனைத்து தரப்பினருக்குமே சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு குறையும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நல்லபடியா கைகூடும். சிலர் விருந்து கேளிக்கைகள்ல கலந்துப்பீங்க. கொடுத்த பணம் சிலருக்கு வசூலாக வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் இறுதியில் கிடைக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் குறையும். சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலுமே இறுதியில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் சிலருக்கு வலுப்படும். இதனால பழைய கடன்கள் சிலருக்கு அடைப்படும். சிலர் வீடு வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்துல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள், ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல உத்தியோகத்துக்கு சிலர் மாறுவாங்க. புதுசா வேலை தேடும் அன்பர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்துல நலம் தரும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்துல இதனால் வரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. தொழில் அல்லது வியாபாரத்துல புதுமைகளை புகுத்தி நல்ல லாபம் பெறுவீங்க. சிலர் நல்ல முதலீடுகளை செய்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். பெரிய மனிதர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். மற்றபடி தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு. கொடுக்கல் வாங்கல் சரளமா இருக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு பெறுவாங்க. ஜனரஞ்சகமா பேசி சிலர் மக்களை கவருவாங்க. சிலர் தலைமைக்கு நல்ல விதத்துல நெருக்கமாவாங்க. விவசாயிகளுக்கு அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. விவசாயிகள் உழைப்பால் உயருவீங்க. அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் உங்க முயற்சி நல்ல விதத்துல வெற்றியை தரும். இதனால எதிர்பார்த்த லாபத்தை நீங்க இறுதியில் பெறுவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் தேடி வரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். திருமணம் ஆன பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பெண்களுக்கு அரசு வழியில ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. மாணவர்கள் புதிய முயற்சி செஞ்சு படிச்சா சாதனை பல பெறுவீங்க. சிலர் விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை வெல்வீங்க. சிலர் படிப்பை தொடர வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீங்க. மொத்தத்துல பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்கும். இது மகிழ்ச்சியான மாதமா தான் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிலருக்கு படிப்படியா தீரும். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும். சிலருக்கு தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலுக்கு பிறகு வெற்றியை தரும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணம் ஆன அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும். இந்த மாதத்துல சண்டை போட்டு சென்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து மீண்டும் குடும்பத்தாரோட இணைவாங்க. வெளிநாடு சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கும் அன்பர்கள் இந்த மாதத்துல மீண்டும் குடும்பத்தாரோட இணைவாங்க. சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க. சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். சிலர் கொடுத்த கடனை சாமர்த்தியமா பேசி வசூல் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும். இதனால் வரைக்கும் நல்லபடியா வேலை செய்ததற்கான பலன் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும். சிலர் புதிய நல்ல வேலைக்கு மாறுவாங்க. சிலர் எதிர்பார்த்தபடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்து இதுவரைக்கும் காத்திருந்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். புதுசா வேலை தேடும் அன்பர்களுக்கு அவங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். சிலர் வேலையை விட்டுட்டு புதிய தொழில் துவங்கும் வழி பிறக்கும். பொருளாதாரம் சிலருக்கு மேம்படும். பணம் பல வழிகள்ல வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலர் வீடு வாகனம் நிலம் இது மாதிரி சொத்துக்களை வாங்கி மகிழ்வீங்க. வெகு நாட்களா மனசுல திட்டமிட்டு செய்ய தவறிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சிலருக்கு நல்லபடியா நிறைவேறும். தொழில் அல்லது வியாபாரத்துல இருந்த போட்டி மற்றும் பொறாமைகள் ஒரு முடிவுக்கு வரும். சிலர் பல இடங்கள்ல கிளைகளை துவங்கவும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் தங்களுடைய
தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்துல அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவும் வழிவகை பிறக்கும். சிலர் புதிய நல்ல கூட்டாளிகளை பெறவும் இடம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இறுதியில் சிலருக்கு நல்லபடியா திருப்தி தரும் விதத்துல இருக்கும். எனினும் சில தரகர்களை அப்படியே நம்பாதீங்க. பங்கு சந்தையில மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி முதலீடு செய்யறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானமா இருக்க பாருங்க. விவசாயிகளுக்கு அதிக அலைச்சல் மற்றும் சோர்வு உண்டானாலுமே தங்களுடைய உழைப்பினால இறுதியில் முன்னேறுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்துல வேலை செய்யும் பெண்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் முயற்சி செஞ்சா படிப்பில் பல சாதனை படைப்பாங்க.